श्रीमते रामानुजाय नमः। यत्पदाम्बोरुहद्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं यामुनेयं नमामि तम्। यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஸ்ரீயப்பதியான கண்ணனம் பெருமான் அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தார். சாஸ்திர விஷயமான அந்த ஞானம் அது ஏற்பட்டதுன்னு சொன்னால்தான் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கும். சாஸ்திர ஞானம் இல்லாமல் லௌகிகமாக எவ்வளவு அறிவு ஏற்பட்டிருந்தாலும் அதனாலே மேன்மேலே இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சாஸ்திர ஞானத்தை பெற்றோம்னு சொன்னால் அப்ப ஆத்மா அதை பத்தி உள்ளபடி தெரிந்து கொள்ளலாம். ஆத்மாவுக்கு யாராலும் துன்பத்தை கொடுக்க முடியாது. ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு எந்த விதத்திலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவும் முடியாது. ஆத்மா என்பவர் ஞான ஆனந்தமே வடிவமாக இருப்பவர், பரமாத்மாவுக்கு அடிமையாக இருப்பவர், பரமாத்மாவை விட்டு பிரியாத உடல் போலே எப்பொழுதும் பரமாத்மாவோடு சேர்ந்து அவரையே அனுபவித்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்யத்தக்கவர் என்று இந்த ஞானத்தை பெற்றோம்னு சொன்னால் அப்ப உலக விஷயமான தாழ்ந்த இன்ப துன்பங்கள் அதுல நமக்கு ஈடுபாடும் வராது. நம்மிடத்துல அந்த இன்ப துன்பங்கள் வந்து சேருகிற அந்த சமயத்திலும் நமக்கு கலக்கமும் ஏற்படாது. ஆக அந்த அறிவு சாஸ்திர ஞானம் நமக்கு நன்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்திலே அனைத்து உபனிஷத்துக்களுடைய சாரமான அர்த்தத்தை ரொம்ப தெளிவாக கண்ணனம் பெருமான் உபதேசித்து வருகிறார். அதுல முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரதம ஷட்கத்திலே ஒவ்வொருத்தரும் ஜீவாத்மா யார் என்பதை உள்ளபடி உணர வேண்டும். ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பெருமைகள் என்ன, உடலுக்கு இருக்கிற தாழ்வுகள் என்ன, எவ்வளவுதான் இந்த உடலை ரொம்ப சுகமாக போற்றி பேணி பார்த்து பாதுகாத்தாலும் அது சற்று நாளைக்குத்தான் இதை பாதுகாக்க முடியுமே தவிர இது அனித்தியமான ஒரு தேகம். நித்தியமாக இதை பாதுகாத்தல்ங்கிறது முடியாது. மேலும் இதனுடைய மாறுபாட்டை நம்மால் தவிர்க்கவும் முடியாது. ஒன்று பிறந்ததுன்னு சொன்னால் அது வளரத்தான் ஆகும், வளர்ந்ததுன்னு சொன்னால் அது தேய்ந்துதான் போகும், தேய்கிறதுன்னு சொன்னால் அது அழிந்து முடிந்துதான் போகும் என்று இந்த மாறுபாடுகள்ங்கிற இந்த அவஸ்தை, இந்த நிலையை நம்மால் மாற்ற முடியாது என்பதையும் புரிந்து கொண்டோம். ஆனாலும் ஜீவாத்மா என்பவர் இப்போ இந்த பிராகிருத்தமான இந்த உடலிலே சிக்கி கொண்டிருக்கிறார். இந்த கட்டுப்பாடு, இந்த தட்டுப்பாடிலிருந்து விடுபட வேண்டும்னு சொன்னால் அதற்கு கர்மயோகம் தான் வழி. நாம் எந்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, எந்த உடலை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த உடலுக்குன்னு சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிற அந்த தர்மங்களை செய்ய அந்த தர்மங்களாலேயே நமக்கு வைராக்கியம் ஏற்படும். அதனாலேயே ஞானம் நிலையாக இருக்கும். அப்போ ஆத்மாவை உள்ளபடி உணர்வதற்கு எல்லா விதமான ஒரு அமைப்பும் ஏற்படும். சத்வகுணம் அதிகரிக்கும், காம குரோத லோப மோகங்கள் எல்லாம் அடங்கும். இதர விஷயங்கள்ல அருச்சி, அதுல துளியும் ஒரு விருப்பங்கிறது இருக்காது. மேலும் இன்ப துன்பங்களோ குளிரோ உஷ்ணமோ இது முதலான அந்த இரட்டைகள் நம்மை பாதித்தாலும் அதனால் நாம் கலங்காமல் இருப்போம். இப்படி இருக்க அதனாலே யோகம் என்பதை நாம் செய்வதற்கு ஒரு பழக்கம் ஏற்படும். அதைத்தான் கண்ணனம் பெருமான் முதலிலிருந்து கூறிக்கொண்டு வந்தான். கர்மயோகத்தையே செய் அர்ஜுனா, ஸ்ரேயாம்சி. இந்த கர்மயோகம் தான் அனைவருக்கும் ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. ஸ்வதர்மோ நிகுணோ ஸ்ரேயான். அவனவனுடைய தர்மத்துல நன்கு அதுல நிதானம், அதிலேயே ஒருத்தன் ஈடுபட்டு அதை செய்து வந்தான்னு சொன்னால் அதன் மூலமாகவே உயர்ந்த சித்தியை பெற முடியும் என்றெல்லாம் உபதேசித்தான். கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. ஜனகர் முதலான சிறந்த ஞானிகள் பெரியோர்களும் தங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகத்தை விடவே இல்லை. ஆகவே அர்ஜுனா, நீ க்ஷத்ரியன், உன்னுடைய நாட்டை நீதான் காப்பாற்ற வேண்டும். வேறு யாரோ தாழ்ந்த துரியோதனாதிகள் அந்த அரசர்கள் அவர்களிடத்துல இந்த ராஜ்யம் சென்றதுன்னு சொன்னால் அவர்கள்லாம் தீயவர்கள். அந்த தீயவர்கள் கிட்ட இந்த ராஜ்யம், இந்த ஜனங்கள், மக்கள் அவர்கள் சிக்கினார்கள்னு சொன்னா அப்ப மிகவும் தவிப்பார்கள், மிகவும் சிரமம் ஏற்படும். அந்த மக்களை காத்தல்ங்கிறது உனது பொறுப்பு. ஆகவே யுத்தம் செய்து அந்த தீயவர்களை எல்லாம் விரட்டி நீ ராஜ்யத்தை பெற்று செங்கோல் ஆட்சி புரிய வேண்டும். இதற்குத்தான் இப்ப கண்ணனம் பெருமான்
உனக்குன்னு ஏற்பட்டிருக்கிற அந்த தர்மத்தை நீ செய்வாயின்னு அர்ஜுனனுக்கு உபதேசித்துக் கொண்டு வந்தார். சரி, அப்படி இந்த கர்மயோகத்தை செய்ய செய்ய அதனால் என்ன பலன் ஏற்படும்னா ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். ஆத்மாவை உள்ளபடி உணரலாம். உணருவதற்குன்னு ஒரு யோகத்தை செய்ய வேண்டும். ஆத்மாவை உள்ளபடி உணரலாம்னு சொன்னால் அது எங்கேயோ நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற விஷயம். கண், காது, மூக்கு இந்த இந்திரியங்களால தெரிந்து கொள்ள விஷயம்னு சொன்னால் நிறைய கண்ணுக்கு முன்னாடி நிற்க வைத்து காட்டி விடலாம். காதுக்கு முன்னாடி ஏதோ அந்த ஒலியை எழுப்பினால் அந்த சப்தத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இல்ல தொடு உணர்ச்சி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த மாதிரியான விஷயங்களை நேரே புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்திரியங்களுக்கே அப்பாற்பட்டிருக்கிற அந்த ஆத்மாவை எப்படி உணரலாம்னு சொன்னால் மனதால மட்டும்தான் உணர முடியும். மனதாலே சிந்தித்து சிந்தித்து உணர வேண்டும். எம்பெருமானையே மனசாத்து விசுத்தேன, விசுத்தமான தூய்மையான மனதாலத்தான் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியும்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம வஸ்துவையும் உணர வேண்டும்னு சொன்னால் நான் யார்? நானே ஜீவாத்மா. நான் தான் ஜீவாத்மாங்கிறத எப்படி உணரலாம்னு சொன்னால் அதற்கும் தூய்மையான அந்த மனதாலத்தான் உணர முடியும். அந்த மனசு தூய்மை எப்படி ஏற்படும்னா அது வேறு விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருத்தல்ங்கிறது தான் இதற்கு தூய்மையே. ஆழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுகிறதுன்னு சொன்னால் அப்ப தூய்மை இல்லை. எந்த விஷயத்திலும் ஈடுபடவில்லை, எந்த தாழ்ந்த இன்பங்கள்லயோ துன்பங்கள்லயோ கலங்காமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப இது தூய்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தூய்மை நமக்கு வர வேண்டும்னு சொன்னால் அதற்கு இந்த கர்மயோகம் தான் ஒரே வழி என்று உபதேசித்தான். சரி, அந்த கர்மயோகத்தை செய்தால் மனசு பண்படும். பண்பட்ட மனதாலே இப்ப ஆத்மாவை குறித்து சிந்திக்கலாம். அதைத்தான் யோகாபியாச யோகம் என்று தெரிவிப்பார்கள். அதைத்தான் 6ஆம் அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். இந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய பெயரே யோகாபியாச யோகம் என்றுதான் பெயர். யோகத்தை அபியசித்தல். யோகம்ங்கிறது மனது ஆத்மாவை குறித்து சிந்தித்தல். மனதாலே ஆத்மாவோடு எப்பொழுதும் சேர்ந்து இருத்தல். இப்ப நாம எப்படி இருக்கோம்னா ஆத்மாவோட சேர்ந்து இல்லை, நாம தான் ஆத்மா. ஆனா மனசு ஆத்மாவை குறித்து சிந்திக்கிறதான்னு கேட்டா இல்லையே. எப்படி இன்னும் மேலும் மேலும் செல்வத்தை சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதித்த செல்வத்தை சேமித்து வைக்கலாம், எப்படி சுகத்தை அனுபவிக்கலாம், இதுலதான் நாம இந்த மனசால சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மனசால ஆத்மாவையே குறித்து சிந்திக்கிறோம்னு சொன்னால் அப்போ யோகத்தை செய்கிறோம்னு அர்த்தம். அந்த யோகத்தை செய்வதற்கு பழக்கம் வேண்டும். மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். முதல் நாள்லயே 24 மணி நேரமும் சிந்திக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப 2 வினாடிகள் 4 வினாடிகள்னு அப்படியே அதை உயர்த்தி கொண்டு போய் ஒரு காலகட்டத்தில முழுமையாக அதிலேயே ஈடுபடுவோம். அதைத்தான் யோகாபியாசம் என்று தெரிவித்து அத்தை செய்யின்னு இதுல விதிக்கிறார் கண்ணன். ஆள வந்தார் நம்முடைய கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிலே இந்த பகவத்கீதையினுடைய சாஸ்திரம், அதாவது இந்த பகவத்கீதையினுடைய சாரமான பொருளை பல ஸ்லோகங்கள்ல விவரித்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு அத்தியாயத்திற்குன்னு ஒரு ஸ்லோகத்திலே அதனுடைய பொருளை ரொம்ப எளிமையாக விவரிக்கிறார். அதுல இந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய சாரமாக கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 10ஆம் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. யோகாபியாச விதிஹி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்ட உச்சியதே. ஷஷ்ட 6வது அத்தியாயத்திலே உச்சியதே கூறப்பட்டுள்ளது. என்ன கூறப்பட்டுள்ளது? யோகாபியாச விதிஹி, யோகத்தை அபியசித்தல். அதை எப்படி அபியசிக்க வேண்டும்ங்கிற அந்த விதிமுறை, அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து யோகி சதுர்தா, அப்படி யோகத்தை ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அதுல 4 நிலைகள் இருக்கிறது. 4 விதங்கள்ல, இது முதல் படி, இது அடுத்தபடி, இது அடுத்தபடி, அதற்கும் மேல் இருக்கிறபடின்னு அந்த 4 படிகளை இதுல காட்டுகிறார். அப்ப யோகி சதுர்தா, 4 விதமான யோகிகள். இவர்கள் முதல் நிலை, இவர்கள் 2வது நிலை, இவர்கள் 3வது நிலை, இவர்கள் இறுதியான 4வது நிலை என்று 4 நிலைகள்ல இருக்கக்கூடிய யோகிகளையும் இதுல கண்ணன் தெரிவிக்கிறார். யோக சாதனம். சரி, அப்படி அந்த யோகத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னால் அதற்கு எது சாதனம்? எதை செய்தால் இந்த யோகம் நமக்கு கைகூடும்? எப்படி இருந்தால் இந்த யோகத்தை நாம் நன்கு செய்யலாம்? இந்த யோக சாதனம், யோகத்துக்கு உண்டான வழிமுறையை தெரிவிக்கிறார். யோக சித்திஹி, அப்படி செய்தால் அந்த சித்தி, அதாவது யோகம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டு விடும். அதை நாம் நன்கு கடைபிடிக்கலாம். அந்த நிலை எப்படி இருக்கும்? ஒருத்தன் யோகத்தை நன்கு செய்கிறான், யோகம் அவனுக்கு கிட்டி விட்டதுன்னு சொன்னால் அந்த நிலையில அவனுக்கு என்னென்ன ஏற்படுகிறதுங்கிறத விவரிக்கிறார். அது யோக சித்திஹி. அடுத்து, இப்படி என்னதான் ஆத்மாவை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் இவர்களை காட்டிலும் இன்னும் உயர்ந்த யோகி ஒருவன் இருக்கிறான். அவன் யாருன்னா ஸ்வயோகஸ்ய பாரம்யம். யார் ஒருவன் இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவுக்கு அதீனப்பட்டது என்று புரிந்து கொண்டு
அதனாலே இன்னும் பரமாத்மாவையே அடைவோம், அவர்தான் நமக்கு இலக்கு என்று தெரிந்து கொண்டு பரமாத்மாவையே சிந்திக்கிறானோ, பரமாத்மாவுக்கு அடிமை இந்த ஜீவாத்மா என்று தெரிந்து கொண்டு பரமாத்மாவினிடத்துல அன்போடு யாரொருவன் தன்னுடைய மனதை செலுத்துகிறானோ, ஈடுபடுத்துகிறானோ, அவன் மிகவும் உயர்ந்தவன் கண்ணன் இதுல முடிக்கும் போது தெரிவிக்கிறார். அதுதான் ஸ்வயோகஸ்ய பாரம்யம், தன் விஷயமான யோகம், தன்னை குறித்து சிந்தித்தல். அப்படி சிந்தித்து சிந்தித்து எவன் ஒருவன் யோகத்தை செய்கிறானோ அவன்தான் மிகவும் சிறந்தவன் என்று கூறி இந்த அத்தியாயத்தையே நிகமிக்கிறார் கண்ணன். ஏன்னா இதற்கு மேற்கொண்டு 6 அத்தியாயங்கள்ல பக்தி யோகத்தை விவரிக்க போகிறார். ஏன்னா ஆத்ம சாட்சா்காரத்தை எதுக்கு கண்ணன் தெரிவித்தார்னு சொன்னால் அதுதான் ஒரு தகுதியை கொடுக்கிறது. இனி மேற்கொண்டு பக்தி யோகத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் யார் செய்யலாம்? இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்தவன் தான் பக்தி யோகத்தை நன்கு செய்ய முடியும். ஆகையினாலே முதல்ல ஆத்ம சாட்சா்காரத்தை விவரிப்போம். அது கைவந்ததுன்னு சொன்னால் அதிலிருந்து அடுத்தபடியான பக்தி யோகத்திற்கு கொண்டு செல்லுவோம்னு கண்ணன் அப்படி வரிசையா கூறிக்கொண்டு வரும் பொழுது இப்ப அடுத்து மேற்கொண்டு சொல்லுவதற்கு பூர்வ பீடிகையாக முன்பே இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே அர்ஜுனா, எத்தனை யோகிகள் இருந்தாலும் யாரொருவன் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்து என்று புரிந்து கொண்டு பரமாத்மாவை சிந்திக்கிறானோ, அவனிடத்துல யோகத்தை செய்கிறானோ, அவன் தான் உயர்ந்தவன் சொல்லி நிகமிக்கிறார். ஆக இப்படி 4 விஷயங்கள் 5 விஷயங்கள், யோகாபியாச விதிஹி, யோகி சதுர்தா, யோக சாதனம், யோக சித்திஹி, ஸ்வயோகஸ்ய பாரம்யம் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 6ஆம் அத்தியாயத்திலே விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிவித்தார். இதற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் வியாக்கியானம் வேதாந்தாச்சாரியர் அருள் செய்திருக்கிறார். அந்த வியாக்கியானத்திலையும் சிறிது பார்த்திருக்கிறோம். அதுல இப்ப மேற்கொண்டு யோக சாதனம்னா என்ன, யோக சித்திஹினா என்ன என்று அந்த விஷயங்களை விவரிக்கிறார். யோக சாதனம் அபியாச வைராகியாதிகம், இந்த யோகம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆத்மாவை குறித்து இடைவிடாது இந்த மனசு சிந்திக்க வேண்டும். முந்துத்த நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்பூம்பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்று பெரிய திருவந்தாதியினுடைய தனியம். அந்த பெரிய திருவந்தாதியினுடைய முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? முந்துத்த நெஞ்சே, என்னுடைய நெஞ்சு என்னை காட்டிலும் இன்னும் முற்பட்டது, ஆத்மாவை காட்டிலும் மனசு பகவானிடத்துல இன்னும் முன்னாடி ஈடுபடுகிறதாம் ஆழ்வாருக்கு. ஆத்மாவை அழைத்து செல்லுவதே இந்த மனசு தானே, மனசாலத்தான் ஆத்மா சிந்திக்க முடியும். அப்படி பார்த்தால் ஆத்மா பகவானிடத்துல போய் சேருவது கூட பின்னாடிதான் ஏற்படுகிறது. முதல்ல எது ஏற்பட வேண்டும்? மனசால பகவானை சிந்தித்தல். எனக்கு பகவானிடத்துலதான் விருப்பம்ங்கிறத நான் எப்படி வெளிக்காட்டுவது? மனதுங்கிற இந்திரியத்தின் மூலமாகத்தானே வெளிக்காட்ட முடியும். அப்படி என்னுடைய நெஞ்சு முற்பட்டதேன்னு ஆழ்வார் சந்தோஷப்படுகிறார். அதே போல இப்ப நமக்கும் இந்த மனசுங்கிறது ஆத்மாவினிடத்துல ஈடுபட வேண்டும். உலக விஷயங்கள்ல ஈடுபடாமல் அங்கிருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து நாம் நம்மிடத்திலேயே ஈடுபட வேண்டும். நான் யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அப்ப ஆத்மாவினுடைய பெருமைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்க வைப்பதற்கு எது வழின்னா வேறு வழியே இல்லை. அபியாச வைராகியாதிகம், மீண்டும் மீண்டும் பழக்கப்படுத்துதல். ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினோம்னு சொன்னால் சற்று நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் செய்வோம், இன்னும் கொஞ்ச நேரம் செய்வோம்னு அதிகமாக முயற்சி எடுத்து பழக்க இறுதியிலே அது கைகூடும்னு தெரிவிக்கிறார் கண்ணனே. பழக்கம் ஒன்றுதான், மீண்டும் மீண்டும் செய்து பார்த்தல், முயற்சி செய்தல் தான் இதற்கு ஒரே வழின்னு கண்ணன் கீதையில தெரிவித்திருக்கிறார். அபியாச வைராகியாதிகம். சரி, அப்படி இதுல ஈடுபடுத்த வேண்டும்னா வைராகியம் வேண்டும். உலக விஷயங்கள் எல்லாம் தாழ்ந்ததுங்கிற வைராகியம் வந்தால்தான் அதெல்லாம் ஈடுபடக்கூடாது, மனசு இதுலத்தான் ஈடுபட வேண்டும்ங்கிற அந்த உறுதி ஏற்படும். வைராக்கியமே வராமல் நான் என்னுடைய ஆத்மாவின் இடத்துல ஈடுபடுத்துகிறேன்னு சொன்னால் சற்று மூக்கு கருக ஏதான வாசனையான பண்டம் வைத்து விட்டால் என்னமோ வாசனை வருகிறதே, அது என்னன்னு பார்ப்போம்னு மனசு அங்க தாவிவிடும். ஆனா என்ன வாசனை வந்தாலும் இதெல்லாம் தாழ்ந்தது, இந்திரியங்களால இந்த விஷயங்களை அனுபவிப்பதுங்கிறது மிகவும் தாழ்ந்ததுங்கிறது நன்கு புரிந்து கொண்டோம்னு சொன்னால் என்ன நம்ம சுற்றி எவ்வளவு பதார்த்தங்களோ எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதுல மனசு ஈடுபடாமல் அதுல வெறுப்போடும் இனிமேல் இதை கண்டால் எனக்கு வெறுப்பு என்று அதையெல்லாம் உதறி தள்ளி மனசு ஆத்மாவினிடத்துல இடைவிடாமல் ஈடுபடும். அப்ப வைராக்கியம் வேண்டும். இதனாலதான் முதல் ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய சாரம்னு பார்த்தோமே, ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. அவ்விடத்திலையும் ஆள வந்தார். வைராக்கியம்ங்கிறத தனித்து காட்டினார். ஸ்வதர்ம ஞான, அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் ஏன் செய்கிறோம், நாம் யாருங்கிற அறிவு, இந்த அறிவு, இந்த 2 விஷயங்களை மட்டும் கூறியிருந்தால் போறோம். அவ்விடத்திலேயே வைராக்கியம்னு தனித்து காட்டினான். ஏன்னா வைராக்கியம் இருக்கிறதுன்னு சொன்னால்தான் இந்த ஞானத்திற்கும் இந்த தர்மம் இந்த செயல்களுக்கும்
எந்த தடையும் இல்லாமல் மேன்மேலே செய்வோம். வைராக்கியம் இல்லாமல் ஸ்வதர்மத்தை செய்கிறேன், ஞானத்தை கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது எங்கு வேண்டுமானாலும் தடைப்பட்டு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப வைராக்கியத்தோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அப்போ முயற்சி செய்கிறோம்னு சொன்னால் முதல்ல வைராக்கியம் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். எத்தனை நேரம் ஆனாலும், எத்தனை தடவை தடைப்பட்டாலும் சரி, மீண்டும் முயற்சி போன்ற அந்த உறுதியோடு முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் யோக சாதனம்னு கண்ணனம் பெருமான் பகவத்கீதையினுடைய இந்த 6வது அத்தியாயத்துல தெரிவித்திருக்கிறார். அதை இங்க வேதாந்தாச்சாரியர் இப்படி விவரிக்கிறார். ஆளவந்தார் அதை குறிப்பால யோக சாதனம்னு காட்டியிருக்கிறார். யோக சித்திஹி யோக பிரஷ்டஸ்யாபி பிரத்யவாய விரஹ புண்ணியலோகாத்யவாப்திஹி விச்சின்ன பிரதிசந்தானாத் அனுரூப விசிஷ்ட புரோத்பத்திஹி அபிக்ரம நாச அபாவேன கிரமாத் சேஷபூரணேன அபவர்க அவினாபாவா இத்தியேவம் ரூபா. இப்ப யோக சித்திஹின்னா இந்த யோகத்தினுடைய பயன். யோகத்தை செய்கிறேன், செய்து அந்த யோகத்தினுடைய பயனை பெற்றுவிட்டேன்னு யார் கூறலாம்? அந்த பயன் எப்படி இருக்கிறது அதையெல்லாம் இங்க தெரிவிக்கிறார். யோக பிரஷ்டஸ்யாபி பிரத்யவாய விரஹா. பிரத்யவாயம்னா ஒரு குற்றம், ஒரு தோஷம், ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம். இப்ப யோக பிரஷ்டன், பாதி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், திடீர்னு இதுல இருந்து நழுவி விட்டேன், ஆத்மாவை குறித்து சிந்திக்க வேண்டும்னு நன்கு தொடங்கினேன், ஆனால் என்னமோ காரணம் நடுவுல அதுல இருந்து நழுவி விட்டேன்னு சொன்னால் அப்ப ரொம்ப பெரிய கடும் குற்றமா, பெரிய தண்டனைக்கு நான் உட்படுவேனான்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. லௌகிகத்துல ஒரு விஷயம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அதை செய்யவில்லை, சற்று அதுல இருந்து தளர்ந்து விட்டேன், அதை தவிர்த்து விட்டேன்னு சொன்னால் அப்ப உடனே குற்றம் தண்டனைன்னு நம்ம பேர்ல சுமத்தி விடுவார்கள். அத மாதிரி இந்த சாஸ்திர விஷயத்திலையும் பார்த்தால், இப்ப நான் யோகத்தை செய்ய தொடங்கினேன், ஆனா பாதியில அதுல இருந்து நழுவி விட்டேன்னு சொன்னால் எனக்கு குற்றம் வருமா, தோஷம் வருமான்னு கேட்டா வராது. இதே இப்ப காமிய கர்மங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு விருப்பத்தினாலே செய்யக்கூடிய சில யாகங்கள், ஹோமங்கள், அதையெல்லாம் முழுவதுமாக ஒழுங்காக அனுஷ்டிக்க வேண்டும். பாதியிலே தடைப்பட்டதுன்னு சொன்னால் வேறு விதமான ஆபத்துகள் எல்லாம் ஏற்படும். இதனுடைய பலன் கிட்டாது. அது ஒன்று, செய்கின்ற அந்த யாகம் சரியாக செய்யப்படவில்லை, பாதியிலே நின்று விட்டதுன்னு சொன்னால் எந்த பலனுக்காக இந்த யாகத்தை தொடங்கினேனோ அந்த பலன் முதல்ல கிட்டாது. அது மட்டுமல்ல, இதுல பாதியிலிருந்து நழுவி விட்டேங்கிறதுக்காக பிரம்ம ராட்சசாக போய்விடுவாய், ராட்சச பிறவி எடுப்பாய், அதுல பல துன்பங்கள் இன்னல்களுக்கு ஆளாவாய் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் இப்படியெல்லாம் அதனுடைய குற்றங்கள், தோஷங்களை தெரிவிக்கிறது. இந்த கர்மத்திலிருந்து பாதியிலிருந்து நழுவி விட்டேன்னு சொன்னால் பெரிய ஆபத்து எனக்கு ஏற்படுகிறது. அதை போல இப்ப கண்ணன் கூறுகிறாருன்னு இந்த யோகத்தை தொடங்கி விட்டு ஆத்மாவை குறித்து சிந்திக்கிறேன்னு பாதி சிந்திக்கிற சமயத்துல நழுவி விட்டேன்னு சொன்னால் நான் ஏதாவது ராட்சசனா பிறந்து விடுவேனா, எனக்கு ஏதாவது பாபம் ஏற்பட்டு விடுமா, பல பாபங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகள்லாம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. யோக பிரஷ்டஸ்யாபி, பிரஷ்டன்னா நழுவினவன். இந்த யோகத்திலிருந்து நழுவுதல் ஏற்பட்டாலும் பிரத்யவாய விரஹா, பிரத்யவாயம் குற்றமும் இல்லை, தோஷமும் இல்லை, எந்த விதமான தண்டனையும் இல்லை. மாறாக என்ன ஏற்படுகிறது? புண்ணியலோகாத்யவாப்திஹி விச்சின்ன பிரதிசந்தானாத் அனுரூப விசிஷ்ட குலோத்பத்திஹி. இப்படி யார் ஒருவன் கண்ணன் கூறினான் இந்த யோகத்தை தொடங்குகிறானோ அவன் பாதியிலே செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்ந்து அதிலிருந்து நழுவிவிட்டாலும் அவன் கண்ணன் கூறினான்கிற அந்த ஒரு நம்பிக்கை, கண்ணன் கூறினான்கிற அந்த ஒரு உறுதி, அவரிடத்துல ஒரு பக்தியோடு தொடங்குகிறான்னு சொன்னால் இவனுக்கு புண்ணியலோகம் கிட்டும். புண்ணியலோகம்னா ஸ்வர்க்கம் முதலான அந்த லோகங்களுக்கு சென்று இவன் சற்று நேரம் அந்த இன்பத்தை அனுபவிப்பான். ஏன்னா இந்த காரியம்ங்கிறது புண்ணியமான தர்ம காரியம் தானே, கண்ணன் கூறியிருக்கிறான்ங்கிறதுனால தர்ம காரியத்தை தொடங்கி இருக்கிறான். ஆனாலும் பாதியிலே நழுவிட்டான் என்பதற்காக இவனுக்கு தண்டனை வராமல் இருப்பது மட்டுமல்லாது புண்ணியலோகமும் கிட்டுகிறது. புண்ணியம் செய்து அத்தாலே அனுபவிக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆனந்தத்தையும் இவன் அந்த உலகத்திற்கு சென்று அந்த ஆனந்தத்தை அடைகிறான், சுகிக்கிறான். அதற்கு பின்னர் அந்த புண்ணியத்தை லோகத்திலிருந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு, பூமியில திரும்பி வந்து பிறவி எடுக்கும் பொழுது விச்சின்ன பிரதிசந்தானாத் அனுரூப விசிஷ்ட குலோத்பத்திஹி, சிறந்த குலத்திலே அவன் உதிக்கிறான், சிறந்த குலத்திலே அவன் பிறப்படுகிறான். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் பருடும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்று திருமங்கையாழ்வார் திரு அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய பெருமையை தெரிவிக்கும் பொழுது இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை யார் ஒருவரெல்லாம் தெரிந்து கொண்டு பக்தியோடு அதை அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த குலம் தரும் என்று தெரிவிக்கிறார். என்ன குலம்? சிறந்த குலம்னா என்னதுன்னா தொண்ட குலம், தொண்டர்களாகிற ஒரு சிறந்த குலம், பகவானுடைய அடியார்கள்,
பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ங்கிற அந்த குலத்திலே நம்மையும் சேர்த்து நம்மையும் அவர்களுக்கு ஒருவராக நடுவில வைத்து எம்பெருமான் அனுபவிக்கிறான். இதுதான் குலம் தருங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம்னு ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். அதே போல இங்கும் சிறந்த ஒரு குலத்திலே நமக்கு அடுத்த பிறவி கிடைக்குமா? அந்த யோகத்திலிருந்து நழுவினவனுக்கு புண்ணியலோகத்திற்கு சென்று அந்த சுகத்தையும் அனுபவித்து விட்டு மீண்டும் மறுபிறவி எடுக்கும் பொழுது சிறந்ததான ஒரு குலத்திலே பிறக்கிறான். அது சிறந்த குலம்னா என்ன குலம்னா விச்சின்ன பிரதிசந்தானாத் அனுரூப. அனுரூபம்னா நல்ல பொருத்தமாய் தகுந்ததான ஒரு குலம். எதற்கு தகுந்ததுன்னா இவன் போன பிறவியில எந்த இடத்துல அந்த யோகத்திலிருந்து நழுவினானோ அதிலிருந்து மீண்டும் தொடருவதற்கு தகுதியான ஒரு குலத்திலே இவனுக்கு பிறப்பு கிடைக்கிறது. நல்ல ஒரு தாயார் தகப்பனார், நல்ல ஒரு அந்த 4-5 தலைமுறையிலேயே சிறந்த வித்வான்களா இருப்பார்கள். அவர்களெல்லாம் நல்ல எம்பெருமானிடத்துல பக்தியோடு சிறந்த தியானம் கைவர பெற்றவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை அந்த குலத்திலே இவனும் பிறவி எடுத்து இவனும் அப்படியே மீண்டு தூங்கி எழுந்தனவன் அதற்கு தூக்கத்திற்கு முன்னாடி என்ன காரியத்தை செய்தானோ அப்படியே அடுத்த நாள் மீண்டும் செய்வான் அல்லவா? அதே போல இந்த போன பிறவியில யார் ஒருவனுக்கு யோகத்திலிருந்து நழுவுதல் ஏற்பட்டதோ இவன் அடுத்த பிறவி இந்த பூமியில எடுக்கும் பொழுது சிறந்த ஒரு குலத்திலே பிறந்து தன்னடைய தான் இதற்கு முன்னாடி எதிலிருந்து நழுவினானோ அதிலிருந்து தொடங்குமா போலே தொடங்கி இந்த யோகத்தை தலை கட்டுவான். இப்ப விச்சின்ன பிரதிசந்தானம், விச்சின்னா தடைப்பட்டது, போன பிறவியில அங்க விட்டு தடைப்பட்டது, அதுல துண்டிக்கப்பட்டு பாதிலிருந்து நழுவிட்டான். இப்ப பிரதிசந்தானம்னா அதனுடைய தொடர்பு. போன பிறவில இவன் எங்கு விட்டானோ அங்கிருந்து மீண்டும் தொடர்ந்து அப்படியே கடைபிடிப்பதற்கு அந்த யோகத்தை அப்படியே செய்வதற்கு இடைவிடாமல் தியானிப்பதற்கு அதற்கு தகுதியான ஒரு விசிஷ்ட சிறந்த குலத்திலே இவன் பிறக்கிறான். இது 3வது பயன். அப்ப யோக சித்திகினா இந்த யோகத்திற்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கிறது. பாதியிலே நழுவினாலும் குற்றமில்லை. அப்படி நழுவினவன் உயர்ந்த புண்ணியலோகங்களுக்கு சென்று ஆனந்தத்தை அடைகிறான். மீண்டும் அடுத்த பிறவியிலே சிறந்த ஒரு குலத்திலே பிறந்து தன்னுடைய தியானத்தை மீண்டும் அப்படியே தொடருகிறான். அடுத்து அபிக்கிரம நாச அபாவேன கிரமாத்து சேஷபூரணேன அபவர்க்க அவினாபாவகா. அபவர்க்கம்னு சொன்னால் உயர்ந்த மோக்ஷம். அந்த அபவர்க்கம் மோக்ஷங்கிற அந்த பலனும் இவனுக்கு கிட்டும். எப்போ? இப்ப அடுத்த பிறவியில அபிக்கிரம நாச அபாவேன, இனி மேற்கொண்டு இந்த பிறவியில எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாதபடி மேற்கொண்டு தொடர்ந்து இந்த யோகத்தை நன்கு செய்து அதனுடைய பலன்ல எந்த விதமான நாசமும் ஏற்படாது. இந்த யோகத்தை செய்பவனுக்கு ஏற்கனவே அவன் செய்த யோகத்தின் பயனாய் இப்ப மறுபிறவி எடுத்திருக்கிறான். இந்த பிறவில இவன் அந்த யோகத்தை முயன்று செய்து அதனுடைய பலன்ல எந்த விதமான நழுவுதலும் இல்லாமல் பலனையும் நன்கு பெறுகிறான். இப்ப அபிக்கிரம நாசம், இனி மேற்கொண்டு இந்த பலன், அதாவது இந்த யோகத்தினுடைய பலனுக்கு தான் நாசம் ஏற்படுமான்னு கேட்டால் அழிந்தே போகாது. அப்ப இந்த கர்மயோகம், அதாவது இந்த யோகத்தை செய்பவனுக்கு அதனுடைய பலனிலிருந்து எந்த விதமான பலன்கிறது அவனை விட்டு நீங்கவே நீங்காது. அபிக்கிரம நாச அபாவேன கிரமாத்து, அப்ப கிரமப்படி சேஷ பூரணேன, சேஷம்னா மிச்சம் இருக்கிறது. அப்ப அந்த யோகத்துல மீதி இருக்கக்கூடிய அந்த தியானத்தையும் அவன் நன்கு செய்து அபவர்க்க அவினாபாவகா, அதனாலேயே அபவர்க்கத்தை அடைகிறான், சம்சாரத்தை கடக்கிறான். இப்படி கடந்து அந்த உயர்ந்த பராமதத்தையே அடைகிறான். இதுதான் யோகத்தினுடைய பெருமை. யோகத்தினுடைய பலன்கிறது இப்படி ஏற்படும் என்று தெரிவிக்கிறார். இத்தியேவம் ரூபா, இந்த விதத்திலே அமைந்திருக்கக்கூடியது. இதெல்லாம் கண்ணன் தெரிவிக்கும் பொழுது அந்தந்த இடத்துல இப்போ 6ஆம் அத்தியாயத்துல மேற்கொண்டு அந்தந்த ஸ்லோகங்களையே பார்க்க போகிறோம். அந்தந்த பிரகரணத்துக்குன்னு ஒரு 2-3 ஸ்லோகங்களை பார்த்தால் அங்க கண்ணன் எப்படி விவரித்திருக்கிறாங்கிறத புரிந்து விடலாம். நைவேக நாமூத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே, இந்த லோகத்திலே இந்த யோகத்துக்கு பலன் இல்லாமல் போவதுங்கிறது கிடையாது. அடுத்து அந்த மேலுலகங்கள்லயும் இதனுடைய பலன்கிறது இல்லாமல் போகாது. ஏன்னா இங்கு நழுவினவன் மேலுலகங்களுக்கு சென்று புண்ணியத்தையும் அடைகிறான், மீண்டும் மறுபிறவி எடுத்து தியானத்தை தொடர்கிறான். அத்தால மறுபடியும் வைகுந்தத்தையே மோட்சத்தையே பெறுகிறான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். பிராப்திய புண்ணியகிருதாம் லோகான் குஷித்வா சாஸ்வதி சமாகா, புண்ணிய லோகங்களை அடைந்து அங்கு நன்கு ஆனந்தத்தை அடைந்து பின்னர் அங்கிருந்து மீண்டு இந்த உலகத்திலே சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஏகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம், சிறந்த அறிவாளியாக மறுபிறவியிலே வந்து பிறப்பான்னு கீதையில கண்ணனும் தெரிவித்திருக்கிறார். அப்படி பிறந்தவன் இனி மேற்கொண்டு அந்த யோகத்தை நன்கு நடைபடாமல் செய்து அதனுடைய உயர்ந்த பலனை பெறுகிறான். இவ்விடத்துல பலன்கிறது முதல்ல ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுகிறான்.
பின்னர் ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து என்கிறதையும் புரிந்து கொண்டு அத்தாலே பக்தி யோகத்தை செய்து அபவர்க்கத்தையே அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான் என்று தெரிவித்தார். அப்ப யோக சாதனம் யோக சித்திகிங்கிற வரைக்கும் விவரிச்சுட்டார். இன்னும் மீண்டு கடைசியாக இருப்பது ஸ்வயோகஸ்ய பாரம்யம். பக்துர் பகவதோ வாசுதேவஸ்ய பஜன ரூபோ யோகோ அத்ர ஸ்வயோகா. ஆள வந்தால் இங்க ஸ்வயோகம்ங்கிற அந்த சொல்லால என்ன உணர்த்துகிறாராம்? பக்துஹு பகவதா, கண்ணன் பெருமான் தான் பக்தா, அவர் தானே இப்ப கீதையை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணன் வாசுதேவன், வசுதேவனுக்கு குமரனாக அவதரித்த வாசுதேவனான கிருஷ்ணன், அவனை குறித்து பஜன ரூபோ யோகா, அவனை குறித்து பஜித்தல், அவனை குறித்து வணங்குதல், அவனை குறித்து தியானித்தல்ங்கிற ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியதான யோகம். அப்ப இந்த ஸ்வயோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, வாசுதேவனான கண்ணனும் பெருமானை குறித்து ஒரு அன்போடு சிந்தித்தல்ங்கிறது தான் இவ்விடத்துல ஸ்வயோகம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்திர ஸ்வயோகா தஸ்ய பாரம்யம், அதற்கு இருக்கிற பெருமையத்தான் யோகஸ்ய பாரம்யம்னு தெரிவிக்கிறார். பெருமைனா என்ன விதத்துல பெருமை? ஸ்வ அபேக்ஷையோ உத்கிருஷ்ட ராகித்யம். அதை ஒரு பக்கத்துல வைத்து பார்த்து, அதே போல மத்த யோகங்களும் இருக்கேன், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும்னு பகவான் இடத்துல தியானித்தலுக்கு சில பேர் வருவார்கள். இல்ல ஐஸ்வர்யம் வேண்டாம், நான் ஆத்மாவையே அடைய வேண்டும், கைவல்யம் வேண்டும்னு பிரார்த்தித்து வரக்கூடியவர்கள், அவர்களும் பகவான் இடத்துல பக்தியோடு வருவார்கள். இவர்கள் ஒரு விதமான யோகிகள். அடுத்து இல்ல மோட்சம் வேண்டும், இந்த சம்சாரத்துல என்னால் இருக்கவே முடியாது, உன்னுடைய திருவடிகளை அடைந்தால் போரும் என்று விரும்பக்கூடிய ஒரு யோகிகளும் இருக்கிறார்கள். இப்படி எல்லா யோகிகளையும் வைத்து பார்த்தால் இது எதுவுமே வேண்டாம். பகவானை நினைத்தல்ங்கிறது பகவானுக்கு மிகவும் பிடித்தல். ஏன்னா நான் அவருடைய சொத்து, ஆகவே அவருக்கு பிடித்தமா இருக்கக்கூடிய இந்த தியானத்தை நான் செய்கிறேன் என்று அவரை மட்டுமே விஷயமாக கொண்டிருக்கிற ஒரு யோகம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் ஸ்வயோகம். அது அதற்கு இருக்கிற பெருமை. ஸ்வ அபேக்ஷையோ உத்கிருஷ்ட ராகித்யம். இதனோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது உத்கிருஷ்டம், இதை விட உயர்ந்த ஒரு யோகம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட யோகம் பரமாத்மாவை குறித்து தியானித்தல்ங்கிற இந்த உயர்ந்த பக்தி யோகம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஏதச்ச மத்தியம ஷட்க பிரதிபாத்தியம் அபி தத் பிரஸ்தாவனா ரூபேன யோகினாமபி சர்வேஷாம் இது பிரதம ஷட்காந்திம ஸ்லோகேன தரிசிதம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஏதச்ச, இங்க இப்படி தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? மத்தியம ஷட்க பிரதிபாத்தியம் அபி, இனி மேற்கொண்டு பிரதம ஷட்கம் முடிந்த பிற்பாடு மத்தியம ஷட்கத்திலே விவரிக்க போகிறார். பக்தி யோகத்தை தான் விவரிக்க போகிறார் கண்ணன். எப்படி தன்னிடத்துல பக்தி செய்ய வேண்டும், இந்த பக்தி யோகத்திற்கு எவ்வளவு திறமைகள் அமைந்திருக்கின்றன, பக்தி யோகத்தினாலே கண்ணன் நான் எப்படி மகிழ்கிறேன் என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார். மத்தியம ஷட்கத்துல மேற்கொண்டு விவரிக்க போகிறார்னு சொன்னால் அதற்கு ஒரு சங்கதி, தொடர்பு வேண்டும் அல்லவா? அந்த தொடர்பை முன்கூட்டி இப்ப பிரதம ஷட்கம், இந்த முதல் 6 அத்தியாயத்தினுடைய இறுதியிலே கண்ணன் சற்று உணர்த்துகிறான், குறிப்பாலே தெரிவிக்கிறான். தத் பிரஸ்தாவனா ரூபேன, அதற்கு முன்னுரையாக, அதாவது மத்தியம ஷட்கத்துல கூறுவதற்கு ஒரு முன்னுரையாக கண்ணனே இந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய 47வது ஸ்லோகத்திலே யோகினாமபி சர்வேஷாம் மத்ததேன அந்தராத்மனா, யாரொருவன் என்னிடத்திலேயே தன்னுடைய மனதை ஈடுபடுத்துகிறானோ அர்ஜுனா, அப்படிப்பட்ட யோகிதான் அனைத்து யோகிகளுக்குள்ளேயும் உயர்ந்தவன், சிறந்தவன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டி இது பிரதம ஷட்க அந்திம ஸ்லோகேன தரிசிதம், முதல் ஷட்கத்தினுடைய இறுதி ஸ்லோகத்திலே கண்ணன் காட்டியிருக்கிறான். அதாகி தத்ர பாஷ்யம், இவ்விடத்திலே கீதா பாஷ்யத்தில எம்பெருமானாரும் இப்படி தெரிவிக்கிறார். ததேவம் பரவித்யா அங்கபூத பிரஜாபதி வாக்கியோதிதம் பிரத்யகாத்மனோ தர்சனம் முக்தம். ததேவம் என்றால் இப்படியாக, பரவித்யா உயர்ந்த பகவத் வித்யை, பகவானை குறித்து செய்யப்படக்கூடிய உபாசனம் தான் பரவித்யா. பகவானையே விஷயமாக கொண்டிருக்கிற உபாசனம் அது பரவித்யா. அந்த பரவித்யைக்கு அங்கபூதம், அந்த பரவித்யை செய்ய வேண்டும், பக்தி யோகத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் அதிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த கர்மயோகமும் ஞான யோகமும். அப்ப அங்கபூதமாக இருக்கக்கூடிய பிரஜாபதி வாக்கியோதிதம் பிரத்யகாத்மனோ தர்சனம் முக்தம். பிரஜாபதி வாக்கியம், பிரஜாபதி அவர் இந்த அபஹத பாப்மா விஜரஹா விமுத்யுஹு விஷோகஹா அபிபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹான்னு ஆத்மாவினுடைய பெருமையெல்லாம் எடுத்து தெரிவிக்கிறார். அப்ப இந்த ஆத்மா என்பவர் இப்படிப்பட்ட தன்மைகள் பெருமைகள் கொண்டிருப்பவர்னு கூறுகிறாரே, அப்படிப்பட்டதான பிரத்யகாத்மா, ஒவ்வொருவரும் தனக்கு உள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவை நன்கு உணர வேண்டும். தர்சனம் முக்தம். அப்ப பக்தி யோகம் பரவித்தியை தொடங்கணும்னு சொன்னால் அதற்கு அங்கமாக பகுதியாக இருக்கக்கூடியது
ஆத்ம தரிசனம். அந்த ஆத்ம தரிசனத்தை செய்யணும்னு சொன்னால், ஆத்மா உள்ளபடி உணர வேண்டும்னு சொன்னால் கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனாலேயே மனசு பண்படும். அதனாலே யோகத்தை அபியசித்தால் அந்த யோகாபியாசத்தினுடைய இறுதியிலே இந்த ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஏற்படும். அத பரவித்யாம் பிரஸ்தௌதி. இப்ப இதுவரைக்கும் ஆத்ம அவலோகனம் அதுதான் இது வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் இது வரைக்கும் கூறப்பட்டது. இனி மேற்கொண்டு பரவித்யாம் பிரஸ்தௌதி. பரவித்யாம்னா பக்தி யோகத்தை பத்தி மேற்கொண்டு பேச போகிறார் கண்ணன் என்று இவ்விடத்திலேயே கீதா பாஷ்யத்திலே எம்பெருமானாரும் சாதித்தார் என்று கூறி இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை வேதாந்தாச்சாரியர் நிறைவுறுத்தி விட்டார், அதை முடித்து விட்டார். ஆக யோகாபியாச விதிஹி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்ட உச்சியதே. மேற்கொண்டு இந்த 6ஆம் அத்தியாயத்திலே கண்ணன் அந்த ஸ்லோகங்கள்ல எப்படி விவரித்திருக்கிறார்ங்கிறத சற்று விளக்கமாக பார்க்கலாம். 6ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே கண்ணன் ஒரு 9 ஸ்லோகங்கள்ல என்ன தெரிவிக்கிறார்னா, மீண்டும் இந்த யோகாபியாச விதிக்கு முன்னாடி அந்த கர்மயோகத்திற்கு உண்டான பெருமைகள் என்னன்றதை தெரிவிக்கிறார். அதை தெரிந்து கொண்டால் தானே நிச்சயம் இதை செய்ய வேண்டும்ங்கிற அந்த உறுதி ஏற்படும். ஆகவே அந்த கர்மயோகத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பெருமையை நன்கு மனதில வாங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக மீண்டும் ஒரு 9 ஸ்லோகங்கள் இதனுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அனாஸ்ரிதா கர்மபதம் காரியம் கர்ம கரோதியா ச சந்நியாசி ந யோகிச்ச யோகீச்ச ந நிரக்னிர் நச்ச அக்ரியா. அனாஸ்ரிதா கர்மபலம், அந்தந்த கர்மங்களுக்குன்னு பலன் இருக்கிறது. அந்த பலன்ல துளியும் சங்கம், அதுல பற்றுதலே இல்லாமல், எனக்கு பயன் வேண்டும்ங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த காரியத்தை யாரொருவன் செய்கிறானோ, காரியம் கர்ம கரோதியாக, இது கர்மயோகம். கர்மயோக அனுஷ்டானமே ஸ்வயம் பிரயோஜனமாய், இப்படி செய்வதே உயர்ந்த பலன், செய்வதற்கு எனக்கு பகவான் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே என்று தெரிந்து கொண்டு யார் ஒருவன் செய்கிறானோ அவனை எப்படி அழைக்கணுமா? ச சந்நியாசி, அவனே சந்நியாசி என்று அழைக்க தகுந்தவன். அவன் ஞானயோக நிஷ்டனாகவே அறியப்பட வேண்டும். யாரொருவன் நன்கு செயல்களை செய்கிறான், ஆனா செயலினுடைய பலனை எதிர்பார்க்கவில்லை, இப்படி இருக்கிறான்னு சொன்னால் அவனே ஞானயோக நிஷ்டன்னு கூறிவிடலாம், அவனை சந்நியாசின்னு கூறிவிடலாம்ங்கிற. அப்ப ஞான பாகம் மிகவும் சிறந்தது. அதே சமயத்துல கர்மயோக செயல்களும் செய்ய வேண்டும். கர்மயோகத்தை செய்து அதனுடைய பலன்ல எனக்கு விருப்பம் இல்லை, இதை செய்பவனும் நான் இல்லைன்னு யார் ஒருவன் புரிந்து கொண்டிருக்கிறானோ அவனை ஞானயோக நிஷ்டன் என்றும் கூறலாம், சந்நியாசி என்றே அழைக்கலாம். அவனே யோகியும் ஆகிறான், அவன் தான் இப்ப யோகின்னு அழைக்க தகுந்தவன் என்றெல்லாம் இப்படி தெரிவிக்கிறார். எம் சந்நியாசம் இது பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவ ந அசந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. எல்லா காரியத்தையும் விட்டவன் சந்நியாசி, நான் எதையுமே செய்ய போவதில்லை, இனி அப்படியே இந்திரியங்களை அடக்கி கொண்டு ஏதோ ஒரு மரத்தடியில இருந்து தபஸ் செய்கிறேன்னு சொன்னால் அவனைத்தான் சந்நியாசின்னு சொல்ல வேண்டுமான்னு கேட்டால் அல்ல. யாரொருவன் கர்மயோகத்தை செய்கிறானோ அவனையே சந்நியாசின்னு சொல்லலாம். ஏன்னால் அவன் செய்கிற அந்த செயல்கள்ல அவனுக்கு துளியும் ஈடுபாடே இல்லையே. இந்த செயல்களை ஸ்வயம் பிரயோஜனமாய் சாஸ்திரம் எனக்கு விதித்திருக்கிறது, நான் இந்த பிறவி எடுத்திருப்பதற்கு கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஒரே காரணத்தினாலே பகவானுக்கு இது மிகவும் விருப்பம் என்று தெரிந்து கொண்டு இந்த செயல்களை செய்கிறான். ஆகவே அவனையே சந்நியாசின்னு கூறலாம். ஆருருக்ஷோர் முனேயோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமஹ காரணம் உச்சியதே. முதல்ல தொடக்கத்துல கர்மயோகம் தான் இப்படிப்பட்ட இந்த சிறந்த யோகத்தை செய்வதற்கு முதல் படியாக இருக்கும். சற்று அவன் அந்த கர்மயோகத்தை செய்து செய்து மனசு பண்பட்டதுன்னு சொன்னால் அப்ப சற்று இந்த காரியங்கள்ல செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஏன்னா அவன் தான் ஈடுபடுவானே, தன்னுடைய மனசை எப்பொழுதும் ஆத்மாவினிடத்திலே ஈடுபட்டவனாக மாறிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த சமயத்துல எப்படி இந்த செயல்களை எல்லாம் உணர்ந்தவனாலே செய்ய முடியும்? இந்த ரிஷிகளை அவர்கள்லாம் தபஸ் செய்யும் பொழுதே பார்க்கலாம். முதல்ல தொடங்கும் பொழுது அந்தந்த வேளையில சன்னியாசிகள், அதாவது சந்தியாவந்தனம் முதலான காரியங்களை எல்லாம் செய்ய தொடங்குவார்கள். நாள்பட இந்த தியானத்திலேயே மிகவும் ஈடுபட்டிருப்பவர்கள் எது காலை எது பகல் எது மதியம் எது சாயங்காலம் எப்போ ராத்திரி எந்த வித்தியாசமும் அவர்களுக்கு தெரியாது, இடைவிடாமல் சிந்திக்கிறார்கள்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப கர்மயோகம் செய்யவில்லைன்னு சொன்னாலும் ஒன்னும் தப்பு வராது. ஏன்னா அவர்கள் தான் மனசையே ஆத்மாவினிடத்துல ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனா மனசை இன்னும் ஆத்மாவினிடத்துல ஈடுபடுத்தாதவர்கள் இப்ப கண்டிப்பா கர்மயோகத்தை செய்தால்தான் மனசு பண்படும், மேற்கொண்டு அப்படிப்பட்ட யோகத்தையே தொடங்க முடியும்
என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆருருக்ஷோகோ முனே யோகம் கர்ம காரணம் உச்சியதே. ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய விரும்புகிற ஒரு ஆத்ம அனுசந்தானத்தில் ஈடுபடும் முமுட்சுவுக்கு கர்மயோகமே காரணம். அதை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கு, ஆனா அதற்கு தகுதி என்னிடத்துல இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல கர்மயோகத்தை தான் செய்யணும். அப்படி செய்து செய்து மனசு பண்பட்டதுன்னு சொன்னால் இப்போ இந்த கர்மயோகத்தை செய்யாமல் போனாலும் பரவாயில்லை. ஏன்னா அதை செய்வதற்கு உண்டான அந்த உணர்வே என்னிடத்துல இருக்காது. ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவதற்கு காரணமாக இந்த கர்மயோகமே கூறப்படுகிறது. இதை யோகா ரூடன் என்றால் ஆத்ம சாட்சா்காரம் நிலை பெற்ற ஒருவன் இருக்கிறானே அவனுக்கு கர்மயோகம் செய்யாமல் இருப்பது காரணமாக கூறப்படுகிறது. சற்று பழக்கப்பட்டவன் மனசை பண்படுத்தினவனுக்கு இன்னும் அந்த கர்மயோகத்தை செய்யவில்லைன்னு சொன்னாலும் ஒன்னும் குற்றம் வராது. ஏன்னா அவனுடைய ஆத்மா, அதாவது மனசு ஆத்மாவினிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறபடினாலே அவனுக்கு செய்யாமல் போனாலும் குற்றம் இல்லை. அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா மனசே இன்னும் கட்டுப்படுத்தாதவனுக்கு நானும் அவனை போல உட்கார்ந்து கொண்டு தியானிக்கிறேனேன்னு சொன்னால் நிச்சயம் தியானம் கை கூடாது. யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுஷஞ்சதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட சதோச்சதே. யோகம் கைவந்தவன்கிறதுக்கு என்ன அடையாளம்? யோகத்தை கைவந்தவனுக்கு இப்ப கர்மயோகம் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னாலே, நான் யோகம் கைவந்தவன்னு நானே நினைச்சுக்கிறேனே அப்படின்னா அப்படிலாம் நினைச்சுக்க முடியாது. அதற்கும் அடையாளம் இருக்கிறதே. இந்த கர்மயோக நிஷ்டன் இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் சப்தாதி விஷயங்களில் எப்பொழுது பற்றற்றவனாக இருக்கிறானோ, இந்திரியங்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் பக்கத்துல வந்தாலும் மாறுபாடே இல்லாமல், அதுல துளியும் விருப்பமே இல்லாமல் யார் ஒருவன் இருக்கிறானோ, அதனால எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கிறானோ, அந்த சப்தாதி விஷய அனுபவ சாதனமான கர்மங்களிலும் எப்போதும் பற்றற்றவனாக இருக்கிறானோ, எல்லா பிராகிருத மனோரதங்களையும் கைவிட்டவனோ அவனே யோகாரூடன் என்று கூற தகுந்தவனாக இருக்கிறான். அப்ப கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ நம்ம கலங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அத்தாலே கலங்காத மனசுடையவன் தான் இப்ப யோகாரூடன்னு கூறலாம். நான் யோகாரூடன்னு நான் நினைச்சுக்கிறேனே, அதனால கர்மயோகம் செய்யாமல் இருக்கிறேனேன்னு சொன்னால் அப்படி கூற முடியாது. நமக்கு இன்னும் கலக்கமே போகவில்லை. ஆக விஷயங்கள்ல பற்றில்லாமல் இருக்க வேண்டும், மனசு கலங்காமல் இருக்க வேண்டும், செய்கின்ற காரியங்களிலும் இது என்னுடைய காரியம், நான் செய்தேன்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் யாரொருவன் இருக்கிறானோ, மனசை நன்கு கட்டுப்படுத்தியவனோ அவன் தான் யோகாரூடன் என்று அழைக்கத்தக்கவன். ஆக இப்படி பரீசியா ஒரு 9 ஸ்லோகங்கள்ல சொல்லுகிறார். கூறி அதற்கு மேற்கொண்டு சுஹ்ருத் மித்ரா உதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சமதர்ஷனம், அனைத்து ஆத்மாக்களும் சமம் என்று பார்க்க வேண்டும். 5ஆம் அத்தியாயத்திலே பார்த்தோமே, அதுவும் ஏற்படுகிறது. கர்மயோகத்தை செய்ய செய்ய அதனுடைய முற்றிய நிலையிலே ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம் என்கிற அந்த சமதர்ஷன நிலை ஏற்படுகிறது. அதுதான் தெரிவிக்கிறார். சுஹ்ருத் மித்ரா உதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு. நன்மைகள், நமக்கு நன்மை விரும்பிகள், நண்பர்கள், விரோதிகள், தொடர்பில்லாதவர்கள், நடுநிலையாளர்கள், இயற்கை வெறுப்புடையோர், இயற்கை அன்புடையோர் ஆகியோரிடத்திலும் நல்லோர்களிடத்திலும் பாபிகளிடத்திலும் ஒத்த நினைவை உடையவன் யோகாபியாசம் செய்யத்தக்கவர்களில் சிறப்புற்றவன். அப்ப நன்கு யோகத்தை செய்யலாம், மனசை இப்ப இடைவிடாமல் ஆத்மாவிடத்தில் ஈடுபடுத்தலாம்னு சொன்னால் அதற்கு முந்திய நிலை என்னன்னு கேட்டால் கர்மயோகத்தை செய்து செய்து அதனாலேயே இப்ப ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம்னு உணர்ந்தவன், பாபிகளிடத்திலும் நல்லோர்களிடத்திலும் ஒத்த நினைவு உடையவன். இவர்கள் எல்லோருமே ஆத்மாதான். ஏதோ உடலாலத்தான் இப்படி என வேறுபாடு இருக்கிறதே தவிர அனைவரும் ஆத்மாக்கள்னு பார்த்தால் சமம் தானே. என்னிடத்துல ஒருத்தர் வைகிறார், என்னை பார்த்து ஒருத்தர் வாழ்த்துகிறார்னு சொன்னால் உடலோடு தொடர்பு இருக்கிற ஆத்மாதான் என்னை வாழ்த்த முடியும், உடலோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஒருவன் தான் என்னை வெய்ய முடியும். ஆனா இந்த உடலை விட்டு நீங்கிய ஆத்மாங்கிறவர் என்னை வெய்யவும் முடியாது, வாழ்த்தவும் முடியாது என்று அப்படி உணர்ந்து கொண்டால் இந்த ஆத்மாவுக்கும் எந்த விதமான ஒரு வெறுப்போ எந்த விதமான ஒரு நெருக்கமும் இல்லையே. அப்படி இருக்க இதெல்லாமே வெறும ஒரு உடல் தொடர்பால ஏற்பட்டதுங்கிறத புரிந்து கொண்டு அதனாலே மனது கலக்கம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சமபுத்தியை பெறுவார்கள். அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து கொண்டு சரி இதெல்லாம் இனிமே வெளி விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம், யார் வெய்தாலும் என்ன, யார் வாழ்த்தினாலும் என்ன, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று விட்டுட்டு நாம் ஆத்மாவை உள்ளபடி உணருவோம் என்று அதிலே ஈடுபடுவான், யோகாபியாசத்தை செய்ய தக்கவனாக ஆவான் என்று தெரிவிக்கிறார். யோகி இஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதா ஏகாகி யதசித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா என்று இப்ப இந்த கர்மயோக நிஷ்டன் எப்படி இந்த யோகத்தை செய்ய வேண்டாம் என்பதை அதுதான் மேல தெரிவிக்கிறார்.
யோகத்தை செய்ய வேண்டும்னா தொடங்கணுமே. கர்மயோக நிஷ்டன் தினந்தோறும் யோக காலத்திலே ஜனங்கள் இல்லாத ஒரு தேசத்துல இருந்து கொண்டு, அதிலும் தனியே இருப்பவனாய் இருந்து கொண்டு, சிந்த செய்யும் மனத்தை அடக்கியவனாய், ஆத்மாவை தவிர்ந்த விஷயங்களில் ஆசையற்றவனாய், அவ்விஷயங்களில் என்னுடையது என்னும் பற்று மற்றவனாய், தன்னை சுவாத்ம தரிசனம் செய்பவனாக கடவன். எப்பொழுதும் இப்போ தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு காலத்துல தொடங்கணுமே. ஏதோ ஒரு நல்ல சத்தமான ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு தனியா இருக்கணுங்கிற ஆத்மானம் ரகசி ஸ்திதா. 4 பேருக்கு நடுவுல உட்கார்ந்தோம்னு சொன்னால் 4 பேர்ல மீதி 3 பேர் எத்தானும் பேசிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் யோகம் செய்யவே முடியாது. அப்ப யோகம் செய்யக்கூடியவன் தனித்த ஒரு இடத்திலே இருக்க வேண்டும். ரகசி ஸ்திதா, ஜனங்கள் இல்லாத தேசத்தில் இருப்பவனாய், அதிலும் தனியே இருப்பவனாய். ஜனங்கள் இல்லாத தேசத்திலேயே இருக்கணும், தனியாக இருந்து கொண்டு இவன் இந்த யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். யதசித்தாத்மா, எப்பொழுதும் சிந்தை செய்வதுதான் இந்த மனசுக்கு இயற்கையே. அப்படிப்பட்ட மனச மற்ற விஷயங்கள்ல சிந்திக்காதே சிந்திக்காதேன்னு தட்டி தட்டி என்னை குறித்து சிந்தி, நான் யாருங்கிறத சிந்திப்பாய்ன்னு அப்படி மாற்றி தன்னை குறித்தே சிந்திக்க வைக்க வேண்டும். அவ்விஷயங்களில் என்னுடையது என்னும் பற்று மற்றவனாய், அபரிகிரகானா ஏதோ விஷயங்கள்ல சற்று ஈடுபட்டாலும் இது என்னுடையது அல்ல என்று நன்கு உணர்த்த வேண்டும். நிறைய பாடம் சொல்லி இல்ல அதெல்லாம் என்னுடையதல்ல, அதெல்லாம் உடலுக்கு கிடைக்கக்கூடியது தவிர ஆத்மாவுக்கு இந்த பழமோ இந்த வெயிலோ எதனாலையும் ஒண்ணும் ஏற்படாதுங்கிறத அப்பப்போ அதற்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய மனசை அதிலிருந்தெல்லாம் மீட்டு ஆத்மாவை குறித்து சிந்திப்பதற்கு இப்படி தூண்டி தூண்டி செய்ய வேண்டும். இதைத்தான் பழக்கப்படுத்துறதுங்கிற. அபியாசம் வைராக்கியம்னு 2 சொன்னாரே, அதுல அபியாசம்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பழக்கப்படுத்த வேண்டும். அதை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும்னா தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு சற்று நேரம் நாம் யாருங்கிறத சிந்திப்பதற்கு இந்த மனதை பழக்க வேண்டும். சுச்சௌதேஷே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா நா துச்ரிதம் நா அதிநீச்சம் சேலாஜின குஷோத்தரம் என்று ஒரு ஆசனத்தை இட்டுக்கொண்டு, இந்த ஆசனம் ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடாது. முதல்ல நான் நின்று கொண்டு யோகம் செய்கிறேன், முடியாது. நின்று கொண்டு யோகம் செய்தால் எத்தனை நேரம் நிற்க முடியும்? கால் வலி வந்துருதுன்னா அப்ப அதுல வலியில தான் புத்தி போகமே தவிர மறுபடியும் மனசு ஆத்மாவில சிந்திக்கணுங்கிற அந்த நினைவே போய்விடும். அப்ப படுத்து கொண்டு செய்யலாமான்னு கேட்டா தூக்கம் தான் வரும், அப்ப யோகமும் செய்ய முடியாது. அப்போ நிக்கவும் கூடாது, படுக்கவும் கூடாது, ஒரு இடத்துல உட்காரணும். சரி, தரையா உட்காரலாமேன்னு சொன்னால் அப்படியே கை அங்க இங்க தடவறதுக்கு போகும், பக்கத்துல ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து பிச்சு போடுறதுக்கு இப்படிதான் மனசு புத்தி போகுமே தவிர அந்த தரையா உட்கார்ந்து கொண்டாலும் யோகம் செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்காது, துணை புரியாது. முதல்ல சுத்தமான ஒரு தேசம், சுச்சௌ தேசம்னா ரொம்ப தூய்மையான ஒரு தேசத்திலே பிரதிஷ்டாபிய அமர வேண்டும். ஸ்திரமான ஆசனத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி நகர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய ஆசனங்களை எல்லாம் விட்டுட்டு ஸ்திரமாக உறுதியான ஒரு ஆசனத்தை இட்டுக்கொண்டு, அது எப்படி இருக்கணும்? உச்சரித்தம், ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. உயரத்துல உட்கார்ந்து கொண்டேன்னு சொன்னால் கீழே விழுந்துட வேணாம், அந்த பக்கம் சாஞ்சிட வேணான்ற பயம் இருக்கும். அதனால ரொம்ப உயரத்திலையும் உட்காரக்கூடாது, ரொம்ப கீழையும் அமரக்கூடாது. நடுவான ஒரு தேசம், ஒரு அழகா ஒரு உயரத்துல அந்த ஆசனத்தை இட்டுக்கொண்டு சேல அஜின குஷோத்தரம், தர்பைய பரப்பி கொள்ள வேண்டும். அதற்கு மேல அஜினம்னு சொன்னால் மான் தோலை பரப்பி கொண்டு, அதற்கு மேலே சேலன ஒரு வஸ்திரத்தை இட்டுக்கொண்டு அதற்கு மேல அமர்ந்து கொண்டு யோகத்தை செய்ய வேண்டும். தத்ர ஏகாகிரம் மனஹா கிருத்வா, அந்த மனசு அப்படியே ஏகாகிர சித்தமா ஆத்மாவை தவிர்த்த வேறு விஷயங்கள்ல துளியும் ஈடுபடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியுடையவனாக இந்த மனசு அப்படி யதசித்த இந்திரியா அக்ரியா, இந்திரியங்களை எல்லாம் வேலை செய்ய விடக்கூடாது. இப்ப கண் காது மூக்கு இதெல்லாம் நன்கு அடக்க வேண்டும். உபவிஷ் ஆசனே யுஞ்சாதி யோகம் ஆத்ம விசுத்தையே. அப்ப மத்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி இந்த மற்ற கிரியைகள் சித்த கிரியைகளை எல்லாம் அடக்கி பட்டி மேயாதபடி அடக்கி ஆத்ம விசுத்தையே, சம்சார பந்தம் நீங்குவதற்காக யோகத்தை செய்ய வேண்டும் என்று இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு நன்கு இருந்து யோக நீதி நன்னுவார்கள்னு திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். நன்று இருந்துன்னா நன்னாக ஒரு ஆசனத்திலே வீற்றிருந்து கொண்டு இந்த யோகத்தை செய்ய வேண்டும் என்று இப்படி கண்ணன் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். மேலே காய சிர கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரம். சரி, உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது முன்னும் பின்னுமாக அசையலாமா, வலதும் இடதுமாக அசையலாமான்னா அப்படிலாம் அசையக்கூடாது. சமம் காயம் ஷிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரம். அச்சலம்னா அசையாமல் ஸ்திரமாக அப்படி நன்கு நிமிர்ந்து உட்கார வேண்டும். எதோடையோ சாய்ந்து உட்கார்ந்து கொண்டால்
மறுபடியும் அந்த சாய்மானம் இல்லாமல் சாய்மானத்துக்கு போயிடுதுன்னா நன்கு சுகத்தை அனுபவிப்பதற்கு தான் புத்தி போகுமே தவிர, அதனால ரொம்ப சுகமாக சாய்ந்து கொண்டு உட்காரக்கூடாது. சமம் காயம் சிரோ கிரீவம், உடல் தலை கழுத்து ஆகியவற்றை நேராகவும், உடல் தலை கழுத்து எல்லாம் ஒரு கோட்ல இருக்கிற மாதிரி நேராக வைத்துக் கொண்டு அசையாததாகவும் நிலையாகவும் தரித்து கொண்டும் திசஷ்ட அனவலோகையன், எந்த திசையிலையும் சுற்றி முற்றி பார்க்க கூடாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா எப்படி மனசு ஆத்மாவின் இடத்துல ஈடுபடும்? அந்த கொடியில பல்லி ஓடுறது, இந்த கொடியில ஒட்டடை இருக்கு, இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, இங்க மேல விசிறி மின் விசிறி இருக்குன்னு இதுலதான் புத்தி போகுமே தவிர மற்ற விஷயங்கள்ல கண் எங்கும் மேயக்கூடாது. அதனால எந்த திசைகளையும் உற்று நோக்காதவனாய் ஸ்வம் நாசிகாகிரம் சம்பிரேக்ஷிய, அவனவனுடைய அந்த மூக்கு நுனியை பார்த்து கொண்டு, என்ன கண்ணு அங்க இங்க நகர விடாமல் ஒரு இடத்துல நிலைநிறுத்த வேண்டும்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மூக்கு தான் இருக்கு, கண்ணுக்கு கீழே. அப்ப நாசிகா அக்ரம், அங்கேயே நம்முடைய கண்களை அப்படி நிலைநிறுத்தி விட வேண்டுமா. அதை தவிர கண்களை வேற எங்கேயும் நகர்த்தாமல் அங்கேயே பார்த்து கொண்டு பிரசன்ன ஆத்மா, மிகவும் சந்தோஷமடைந்த மனத்தை உடையவனாய் இப்படி அந்த பார்வையை அந்த இடத்துல நிறுத்தி விட்டு என்ன நினைக்கணும்? ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறதே, யாரும் இல்லாத ஒரு இடத்திலே மற்றவர்கள் யாருக்கும் கிடைக்காடக்கூடிய இந்த மனசு தன்னை குறித்து ஈடுபடுதல்ங்கிற இந்த தியானம் நமக்கு வரப்போகிறதுங்கிற அந்த சந்தோஷத்தோடு, ரொம்ப வருத்தத்தோடு தொடங்கினாலும் வருத்தத்துல கவலை தான் ஏற்படுமே தவிர மீண்டும் சிந்தித்தல்ங்கிறது வராது. இல்ல மிகவும் வேற ஏதோ மகிழ்ச்சி, எனக்கு சம்பள உயர்வு வந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டதுன்னு இந்த மாதிரியான சந்தோஷங்கள் நினைத்து கொண்டால் அப்பவும் மீண்டும் ஆத்மாவு குறித்த சிந்தனைங்கிறது வராது. அப்ப அந்த சந்தோஷத்தை எல்லாம் இங்க கூறவே இல்லை. மற்றதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி பழக்கப்படுத்துவதற்கு ஒன்று கிட்டி இருக்கிறதேன்னு அதுல சந்தோஷம் அடைந்த மனத்தை உடையவனாய் பயமற்றவனாய் விகத பீகி, ஐயோ இப்படி எல்லாம் தொடங்குகிறோமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நமக்கு ஏதாவது சித்த பிரமம் ஏற்பட்டு விடுமா, உலகமே நம்ம ஒதுக்கி வைத்து விடுமா, இந்த மாதிரியான எந்த பயமும் அற்றவனாய் பிரம்மச்சாரி பிரதே ஸ்திதா, பிரம்மச்சரியத்தை உடையவனாய் ஆண் பெண் விருப்பங்கள், பெண்ணுக்கு ஆணிடத்துல விருப்பம், ஆணுக்கு பெண்ணிடத்துல விருப்பம், இந்த விருப்பங்கள் அற்றவனாய் மனஹா சம்யம்ய, மனத்தை நன்கு அடக்கி மச்சித்தகா, என்னிடம் சித்தத்தை வைத்தவனாய் யுக்த ஆசீத மத்பரஹா. இவ்வளவு நேரம் கண்ணன் சொன்னாரே, இதுல முக்கியமான அங்கம் ஒரு பகுதி எதுன்னா மச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரஹா. என்னதான் இந்த ஆத்மாவின் இடத்துல ஈடுபடுன்னு சொன்னாலும் ஆத்மாவுக்கு ஒரு உருவமே இல்லை அல்லவா? அப்ப எப்படி ஈடுபடுவது, என்னன்னு நினைப்பது, ஆத்மான்னு மறுபடியும் நினைத்தாலும் என்ன ஆத்மா உப்பு பொடிகாரத்தோட இருக்குமா, இந்த உருவத்தோட இருக்குமா, அஞ்சடி இருக்குமா, ஏதான கிரீடம் கூடம் மகுட சூடாவதம் இதெல்லாம் ஏதான இருக்குமா? ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆத்மாவை குறித்து சிந்தினா எப்படிதான் சிந்திக்க முடியும்? அப்ப இந்த ஆத்மா பரமாத்மாவினுடைய சரீரம், பரமாத்மாவினுடைய ஒரு சொத்து, அவருடைய உடல்னு தான் சிந்திக்க முடியும். அப்ப பரமாத்மாவை சிந்தித்து அவருக்கு தொடர்பு பட்டிருப்பவன் இந்த ஆத்மான்னு தான் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் யுக்த ஆசீத மத்பரகா. கண்ணன் இப்போ தன்னுடைய திருவுள்ளத்தை தொட்டு தன்னுடைய திருமேனியை தொட்டு காண்பிக்கிறான், என்னிடத்துல மனசு செலுத்த அர்ஜுனா, நீ உன்னுடைய ஆத்மாவை தான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த ஆத்மா எனக்கன்றோ சொத்து. அப்ப இந்த திருமேனியில ஒரு பகுதியில தான் அந்த ஆத்மா இருக்கு. இப்ப இந்த திருமேனியோடு இருக்க என்ன நீ தியானிப்பாய், இந்த திருமேனியில ஒரு இடத்துலதான் அடியேனும் இருக்கேன்னு உன்னுடைய ஆத்மாவையும் சிந்திப்பாய். இப்ப ஆத்மாவை குறித்த சிந்தனம்னு சொன்னால் தனித்து ஆத்மாவை குறித்த சிந்தனைங்கிறது யாராலையும் பண்ணவே முடியாது. ஏன்னா பரமாத்மாவுக்கு தான் அழகான திவ்யமான ஒரு திருமேனி உருவமே அமைந்திருக்கிறது. அந்த பரமாத்மாவை விட்டு பிரியாதவர் தான் இந்த ஜீவாத்மாவே. அப்ப ஜீவாத்மாவை தனித்து சிந்தித்தங்கிறது நடக்கவே நடக்காது. பரமாத்மாவையோடு சேர்ந்து அவருக்கு ஒரு திருமேனியினுடைய அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்த சரீரம். அதாவது இந்த ஜீவாத்மா என்பதை புரிந்து கொண்டவனாய் இந்த ஜீவாத்மாவை சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்தித்தால் யோகம்ங்கிறது கைவரும் என்று இப்ப யோக சாதனத்தை இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல கண்ணன் நிறைய விவரித்திருக்கிறார். அதற்கெல்லாம் எம்பெருமானாரும் கீதா பாஷ்யத்துல நிறைய காட்டி ஏன் இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார், உயர்ந்த ஆசனம் கூடாது, கீழான ஆசனம் கூடாது, இதெல்லாம் ஏன் தெரிவிக்கிறார் என்பதையெல்லாம் நிறைய விவரித்திருக்கிறார் கீதா பாஷ்யத்திலே. மேலும் வேதாந்தாச்சாரியர் தாத்பரிய சந்திரிகையில அதுவும் இன்னும் பல விவரணங்களை தெரிவிக்கிறார். ஆக இப்படி சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு அந்த யோக சாதனம் இப்ப வைராக்கியம்னு சொல்றாரு, அது எப்படி ஏற்படும்? எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர செய்வ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன், மனதாலே ஆத்மாவினிடத்திலேயே மட்டுமே ஈடுபாடு கொண்டிருப்பவனாய் ஆத்மனி துஷ்யதி, ஆத்மாவினிடத்துல மட்டுமே மிகவும் விருப்பம் கொண்டிருப்பவன், ஆனந்திப்பவன். சுகம் ஆத்தியந்திகம் எத்தது,
புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. இப்ப அப்படி அந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவனுக்கு எப்படிப்பட்ட சுகம் ஏற்படும் தெரியுமா? ஆத்யந்திகம். ஆத்யந்திகம்னா ஒரு முடிவே இல்லாததான உயர்ந்த சுகம் ஏற்படுமா, உயர்ந்த ஆனந்தம் ஏற்படும். புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். இந்த இந்திரியங்களால அதை கிரகிக்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. புத்தியால மட்டும்தான் புரிந்து கொள்ளக்கூடியதான உயர்ந்த ஆனந்தம் ஏற்படும். யத்ர நச ஏவாயம் ஸ்திதஹ சலதி தத்வதஹ. இதை போல ஒரு நிலை அர்ஜுனா இதற்கு முன்னாடி நீ அனுபவித்திருக்கவே மாட்டாய். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆனந்தம்ங்கிறது இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிட்டினவனுக்கு ஏற்படும். தம்பித்யா துக்க சம்யோக வியோகம். அந்த நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? துளி கூட துக்கத்தினுடைய தொடர்புங்கிறதே இருக்காது. ஒரு துளி கூட துன்பம்ங்கிறது கலசாத உயர்ந்த இன்பம்ங்கிறது இந்த ஆத்ம சாட்சா்கார நிலையில ஏற்படும். ச நிச்சயேன யோக்தவ்யோ யோக சங்கீதம். அது ரொம்ப நிச்சயமானதாய் உறுதியானதாக இருக்கும். ஏதோ ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டது, ஒரு அரை மணி நேரம் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும், அத்தோட நின்று விடுமான்னு கேட்டால், ஆத்ம சாட்சா்காரம் வந்து விட்டதுன்னு சொன்னால் இனி மேலுள்ள காலம் முழுக்கும் எல்லா காலத்திலையும் அந்த ஆனந்தம்ங்கிறது நிச்சயமாய் நிலையானதாக இருக்கும். அது இந்த யோகத்தினாலேயே கிட்டும் என்று சொல்லி அதெல்லாம் மேல விவரிக்கிறார். அப்ப யோக சாதனம், யோக சித்தி. அதற்கு மேல இப்ப பாதியில பிரஷ்டனானவன் அவனுக்கு எப்படி கிடைக்கும் அதையும் விவரிக்கிறார். யதோ யதோ நிஷ்டரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததோ ததோ நியம்ய ஏதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எங்கெங்கெல்லாம் இந்த இந்திரியங்கள் அப்படி சற்று நகர்ந்து போகணும்னு பார்க்கிறதோ அங்கெல்லாம் மனசை வச்சு கடிவாளத்தை போட்டு குதிரையை இழுக்கிற மாதிரி இந்த இந்திரியங்களை எல்லாம் மனதை வைத்து இழுக்க வேண்டும். நிலை நில்லாமையே இயல்பாக கொண்டிருப்பதாய் ஆத்ம விஷயத்தில் உறுதியாக ஈடுபடாததான மனமானது எந்தெந்த விஷயத்தில் ஈடுபாடு காரணமாக வெளியே செல்லுகிறதோ அந்தந்த விஷயத்தினின்றும் இந்த மனதை முயன்று திருப்பி ஆத்மாவினிடத்திலேயே வசம் ஆத்மா அவை அனைத்தையும் விட சிறந்த சுகமாயிருப்பது என்னும் அனுசந்தானத்தினால் வசப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கண்ணன் தெரிவிக்கிறார். இப்ப எப்படி இதை வசப்படுத்தணும்? எங்கெங்கயோ போகும் பொழுதும் அதெல்லாம் தாழ்ந்தது, ஆத்மா உயர்ந்தது, இதை குறித்து சிந்திப்பதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்று அதில மீண்டும் மீண்டும் ஈடுபடுத்த வேண்டும். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இப்படி முன் ஸ்லோகத்துல சொன்னப்பட்டபடி ஆத்மாவினிடத்துல நிலையான மனத்தை உடையவனுக்கு அது காரணமாகவே பாபம் அற்றவனாய் சாந்த ரஜசம், ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் அடங்கி போகிவிடும், சத்துவகுணம் உயர்ந்து இருக்கும். அது காரணமாக தன் நிலை அடைந்தவனாய், தன்னுடைய நிலை ஆத்மா யாருங்கிறத நன்கு அறிய பெற்றவனாய் தலை சிறந்த ஆத்ம அனுபவ சுகம்ங்கிறது இவனுக்கு ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார். ஏவம் யுஞ்சன் சததம் ஆத்மானம் யோகி விகதகல்மஷா சுகோன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே என்று தெரிவித்து இப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி இப்போ யோகத்திலே, அதாவது யாரெல்லாம் இந்த கண்ணன் சொன்ன அந்த யோகத்திலே தொடங்கினார்கள், ஆனா பாதியில அவர்களுக்கு ஏதோ காரணத்தினாலே அந்த வைராக்கியம் எல்லாம் போகி அதிலிருந்து நழுவிடுகிறார்கள், அவர்களுக்கு என்ன ஏற்படும்ங்கிறத கேட்கிறார். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதே. அபியாசம் பண்ணித்தான் இதிலிருந்து மீள முடியும், மீண்டும் மீண்டும் பழக்கப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்கிறச்ச, நீ சொல்லுவதெல்லாம் நன்னா இருக்கு கிருஷ்ணா, யோயம் யோக ஸ்வயா புரோக்தா சாமியேன மதுசூதன ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா அஸ்திதம் ஸ்திராம். என்னதான் நீ சொன்னாலும் மனசு அலைப்பாய்கிறதே, என்னால மனசை கட்டுப்படுத்த முடியவில்லையே. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். பெரிய சூறாவளி காத்து அடிக்கிறது, அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன வஸ்துக்கள் ஒரு புல்லு இதெல்லாம் தாங்குமா? அந்த காத்து அடிச்சதுன்னா எல்லாமே பிச்சு கொண்டு போகும். அதை போல பெரிய காமம் விருப்பம்ங்கிற காற்று அடித்ததுன்னு சொன்னால் மனசாவது ஒன்னாவது ஆத்ம கட்டுப்பாடாவது எதுவுமே இல்லாமல் எல்லாம் அந்த பெரிய காத்தினால அடிக்கப்பட்டு போகிறதே. இதை எப்படி நான் வெல்லுவதுன்னு கேட்க, வேறு வழி இல்லை அர்ஜுனா, அசம்சயம் மகாபாகோ, சிறந்த தடக்கையனே, எதிரிகளை எல்லாம் வெல்லுபவனே, உன்னுடைய மனசை நீ வென்றுப்பார். எதிரில இருக்கிற எதிரிகள் எல்லாம் நல்ல யுத்தத்திலே உன்னுடைய சக்தி பலத்தை வைத்து வென்று விடலாம். ஆனா இந்த உடல் வலிமையோ பலத்தினாலேயோ மனதை வெல்லுவதுங்கிறது ஆகாது. மனோ துர்நிகிரகம் சலம், அதை கட்டுப்படுத்துவதுங்கிறது மிகவும் சிரமம். அதை செய்வதற்கு அபியாசேனது கௌந்தேய, மீண்டும் மீண்டும் அபியாசம். அந்த அபியாசம்ங்கிறது தான் பழக்கம், முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து அதனாலேயே அடைய வேண்டும்.
வைராகியனஜ கிரஹ்யதே. மீண்டும் விருப்பமின்மைங்கிறதையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள்ல விருப்பம் இருக்க இருக்க அதிலேயத்தான் நம்முடைய மனசு ஈடுபடும். இதெல்லாம் வேண்டாங்கிற அந்த வெறுப்பு ஏற்பட்டது, வைராகியம் வந்ததுன்னு சொன்னால் அப்ப கண்டிப்பாக எம்பெருமானிடத்திலையும் ஆத்மாவினிடத்திலும் ஈடுபாடு ஏற்படும். அடுத்த கேள்வி கேட்கிறான். அயதி ஸ்ரத்தையோபேதோ யோக சரித மானசா அப்பிராப்தி யோக சம்சித்தியம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. அண்ணா சரி நீ சொல்லிட்டேன்னு சொல்லி நான் அபியாசம் பண்ண தொடங்குகிறேன். பாதி நாள் ஆச்சு, ஏதோ காரணத்தினால என்னுடைய மனசு அதிலிருந்து நழுவி விட்டது. இப்ப நான் தொடங்கி செய்த இவ்வளவு நேரம், இத்தனை காலம் நான் செய்திருக்கிறேனே இந்த யோகம், இதற்கு ஏதேனும் பலன் உண்டா கிடையாதா? மேலும் இதனால விபரீதமான பலன் ஏற்படுமா? அதான் பிரம்ம ராட்சசனா பிறந்து பல பாபங்கள் இன்னல்களை அனுபவிக்க வேண்டுமான்னு கேட்கிறான். இத எனக்கு நீ சம்சயம் இல்லாமல், துளியும் சந்தேகம் இல்லாதபடி போக்க வேண்டும். துவத் அந்யஹா சம்சயஸ்யாஸ்ய சேத்தான உபபத்தியதே. உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியவில்லை கண்ணா, நீர்தான் இந்த சந்தேகத்தை போக்கடிக்க வேண்டும்னு கேட்க, இப்ப அதற்கு கண்ணன் தெரிவிக்கிறார். என்னை நம்பி யாரொருவன் இந்த உயர்ந்த காரியத்தை தொடங்குகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலும் ஒரு தாழ்வுங்கிறது ஏற்படாது. அதே போல மேலுலகத்திலையும் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது. பார்த்த நைவேக ந அமூத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. அப்பா பார்த்தா அர்ஜுனா என்று அன்போடு கூப்பிட்டு தெரிவிக்கிறார். ந இவேக ந அமுத்திர, இந்த லோகத்திலையும் சரி இல்ல அல்லது மேலுலகங்களிலையும் சரி, இந்த கர்மயோகத்தை யாரொருவன் நான் சொன்னேங்கிற காரணத்தினாலே தொடங்கினானோ அவனுக்கு எந்த விதமான கஷ்டம் ஏற்படாது. மோட்ச அனுபவத்திலோ விரும்பியது கிடைக்காமல் இருத்தல் என்கிற அந்த ஒரு பாதம், அந்த ஒரு கஷ்டம்ங்கிறது, விநாசம்ங்கிறது ஒருபோதும் ஏற்படாது. அப்பா கல்யாண கிருத்து கஷ்டித்து, நல்ல காரியமான ஆத்ம சாட்சா்காரத்தை செய்யும் ஒருவன் விரும்பாத கதியை எப்பொழுதுமே அடைய மாட்டான் என்று தெரிவிக்கிறார். அப்ப கண்ணன் கூறினான்னு சொல்லி ஒருத்தர் நிச்சயம் அந்த நல்ல காரியத்தை தொடங்கினான்னு சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்திலையும் கஷ்டம் ஏற்படாதாம், அதே போல பர உலகத்திலையும் கஷ்டம் ஏற்படாது. அதை எப்படின்னு விவரிக்கிறார். பாதியில நழுவினவனுக்கு என்ன ஏற்படும்? பிராபிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா. புண்ணியகிருதாம் லோகாம், புண்ணியசாலிகள் செல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்வர்க பட்டணத்துக்கு இவன் சென்று அங்கு போய் இந்த ஆனந்தத்தை அடைவான், அனுபவிப்பான். உஷித்வா சாஸ்வதி சமாஹா, அங்க பல ஆண்டுகள் நன்கு இருந்து சுகித்து விட்டு சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. யோகத்திலிருந்து நழுவினவன் ரொம்ப தூய்மையான ஒரு ஸ்ரீமதாம் கேஹே, உயர்ந்த செல்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குலத்தில பிறப்பான், ஒரு கிரகத்தில பிறப்பான். செல்வம்ங்கிறது என்ன? ஸ்ரீமதாம் லோகேன்னா யோக உபக்கிரம யோக்யானாம் குலே, மீண்டும் யோகத்தை தொடங்குவதற்கு உண்டான அந்த செல்வம், அதைத்தான் இவ்விடத்துல ஸ்ரீமதாம்னு சொல்றார். ஸ்ரீமதாம்னா நல்ல சிறந்த ஞானம், சிறந்த பக்தி, சிறந்த வைராக்கியம், ஞான பக்தி வைராக்கியங்களோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு குலம். அந்த தாயார் தகப்பனார் அந்த பெற்றோர்களுக்குடைய அந்த குலத்திலே அவதரித்து பிறந்து அங்கிருந்து மீண்டும் யோகத்தை தொடங்கி செய்து இந்த யோகத்தை தலை கட்டி என்னிடத்திலே வந்து சேருவான். இது யோகத்தினுடைய மகாத்மியம் என்று தெரிவித்து, அதவா யோகினாமேவ குலே மகதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். இப்படிப்பட்ட ஜென்மம் கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய அரிதான காரியம் அல்லவா? நல்ல இடத்துல பிறவி வேண்டும்னு எத்தனையோ பேர் விரும்பலாம். ஆனா நமக்கே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல பிறவி எடுத்திருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? அது நம்முடைய கர்மத்தினாலே பிறக்கிறோம். ஆனால் கண்ணன் கூறினான்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆத்ம சாட்சா்காரத்தை செய்ய வருபவனுக்கு பாதியிலே நழுவினானாலும் அவனுக்கு கண்ணனே பார்த்து அவன் நல்ல குலத்திலே பிறக்கட்டும், பிறந்து அப்படியே தான் முன் பிறவியில எங்கு விட்டானோ அங்கிருந்து இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை தொடங்கட்டும் என்று அப்படி அருளுகிறார், அனுகிரகிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிறவிங்கிறது மற்றவர்களுக்கு கிடைப்பதற்கு மிகவும் அரிதல்லவா? அது இவனுக்கு கிடைக்கிறது என்று அதையும் இந்த ஸ்லோகத்துல தெரிவித்து, தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேகிகம் யததேச்ச ததோ பூயஹா சம்சித்தௌ குருநந்தன. குருநந்தன பாண்டவன் குலத்திலே உதித்தவனை அர்ஜுனா, அந்த இடத்துல புத்தி சம்யோகம், மீண்டும் அவனுக்கு அறிவு மலருகிறது. பாதியில விட்டவன் எப்படி மீண்டும் தொடருவானோ அதை போலே, அதாவது இந்த யோகிக்கு குலத்துக்குள்ள பிறந்தவனும் அவன் தன்னுடைய யோகத்தை மீண்டும் தொடங்கி அதிலே சம்சித்தி, அந்த பலனை நன்கு பெற்று விடுகிறான். பூர்வ அபியாசேன தேனைவ கிரியதே அவசோபி சஹ. அவனுக்கு அதாவது சற்று முயற்சி செய்தாலும் இவனுக்கு அந்த இது உடனே வந்து விடுவான்.
முற்பிறப்பில் ஏற்பட்டிருந்த அந்த யோக பழக்கத்தினாலேயே அவன் தன் வசம் இழந்தவனாகவே அதிலே ஈடுபடுகிறான். இப்ப கூட சில குடும்பங்கள்ல பார்த்தால் 3-4 வயதிலேயே ஒரு பிறந்த குழந்தை நன்கு ராகங்களை எல்லாம் நன்கு பாடுகிறது, அந்த வாத்தியங்களை நன்கு வாசிக்கிறது, சிறந்த ஒரு அறிவோடு ஆற்றலோடு இருக்கிறதுன்னு எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, முற்பிறவியிலே இந்த ஆற்றலோடு இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இடையில அப்படியே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மரணத்திற்கு பின்னாடி அவர்கள் உயர்ந்த லோகத்தை அடைந்து மீண்டும் இந்த பிறவியிலே அப்படியே அந்த முற்பிறவியில அவர்களுக்கு எங்கு தடைப்பட்டதோ அங்கிருந்து தொடருமா போலே இந்த பிறவியில அப்படி தொடங்குகிறார்கள்னு பார்க்கிறோம். அதைத்தான் கண்ணனம் இப்ப யோக பிரஷ்டன், பாதி யோகத்துல நழுவினவனாக இருந்தாலும் அவன் மீண்டும் அந்த யோகத்தை செய்து என்னை அடைகிறான் என்று சொல்லி ஜிக்ஞாசுரபி யோகியஸ்ய சப்த பிரம்மா அதிவர்த்ததே, அவன் சிறந்த ஞானியாக இருந்து கொண்டு உயர்ந்த ஆத்ம சாட்சா்காரத்தையே பெறுகிறான் என்று சொல்லி தபஸ்விப்யோ அதிகோ யோகி ஞானிப்யோபி மதோ அதிகா கர்மிப்யஷ்டாதி அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. வெறும கர்மயோகத்தை செய்பவனை காட்டிலும் வெறுமன ஞான யோகத்தை செய்பவனை காட்டிலும் யோகி என்பவன் மிகவும் சிறந்தவன். யார் அந்த யோகின்னா, ஆத்மாவை குறித்து இடைவிடாது சிந்தித்தல்ங்கிறத ஒருத்தர் தொடங்கணும். இந்த கர்மயோகத்தினுடைய ஒரு இலக்கே என்னன்னு கேட்டா ஆத்ம சாட்சா்காரம் தானே. அதெல்லாம் எனக்கு இலக்கே இல்லை, வெறுமனே நானும் செய்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னால் அது உயர்ந்ததல்ல. அதனாலதான் தபஸ்விப்யோ அதிகோ யோகி. வெறுமனே காயக்லேஷம், உடலை வருத்தி கொண்டு நான் தபஸ் செய்கிறேன், எதோ விஷயங்களுக்காக தபஸ் செய்கிறேன்னு செய்பவர்களை காட்டிலும் யோகி என்பவன் மிகவும் சிறந்தவன். ஞானிபியோபி மதோ அதிகா, நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் கற்றறிந்த ஒரு ஞானி இருக்கிறார், ஆனா ஆத்மாவை குறித்து ஈடுபடவே இல்லைன்னு சொன்னால் எத்தனை ஞானம் இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அப்படிப்பட்ட ஞானிகளை காட்டிலும் இந்த யோகி என்பவன் சிறந்தவன். கர்மிபியஷ்ட அதிகோ யோகி, கர்மங்களை செய்ய வேண்டும், சாஸ்திரத்துல கூறியிருக்கு இந்தந்த கர்மங்கள் இன்னென்ன பலன்கள்னு புரிந்து கொண்டு வெறுமனே யார் ஒருவன் கர்மயோகம் செய்கிறானோ அவனை காட்டிலும் இதெல்லாம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன், நான் இனிமேல் ஆத்ம சாட்சா்காரத்தை செய்வதற்கே அந்த யோகத்தை தொடங்க போகிறேன்னு ஒருத்தர் தொடங்கி செய்கிறேன்னு சொன்னால் அப்ப தாழ்ந்த கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் வெறுமனே கர்மயோகத்தை செய்பவர்களை காட்டிலும் இந்த யோகி என்பவன் சிறந்தவன் என்று இந்த ஸ்லோகத்துல கூறி, அப்படிப்பட்ட யோகிகளுக்குள்ளேயும் யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா, இவன் மிகவும் சிறந்தவன், எனக்கு சமமாக நான் இவனை பாவிக்கிறேன். அவ்வளவு ஆனந்தம் இவனிடத்துல எனக்கு ஏற்படுகிறது. யாரிடத்திலே? யோகினாம் அப்படி சர்வேஷாம், அனைத்து யோகிகளுக்குள்ளும் மத்கதேன அந்தராத்மனா, என்னிடத்திலே தன்னுடைய அந்தராத்மா உன்னுடைய மனசை என்னிடத்துல ஈடுபடுத்துகிறான்னு சொன்னால் ஸ்ரத்தாவான், நித்தியம் ஸ்ரத்தையோடு பஜதே யோமாம், என்னை வணங்குகிறான், அன்போடு பூசிக்கிறான், அன்போடு என்னை தியானிக்கிறான்னு சொன்னால் அப்படிப்பட்ட யோகி மிகவும் சிறந்தவன். அவன் என்னால் எண்ணப்படுகிறான், நான் எப்பொழுதும் அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட அந்த சிறந்த யோகி அவனுடைய பெருமையும் சொல்லி, ஆகவே இனி மேற்கொண்டு அப்படிப்பட்ட அந்த யோகியாக அர்ஜுனா நீ இருக்க வேண்டும்னு சொல்லி நிகமிக்கிறார். இப்ப 6ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதியில இப்ப சொல்லுவதற்கு என்ன காரணம்? அர்ஜுனா எனக்கு யார ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யாரொருவன் என்னிடத்திலேயே மிகவும் ஈடுபடுகிறானோ அவனிடத்துலதான் எனக்கு மிகவும் விருப்பம்னு சொன்னால் நீ அந்த மாதிரி ஆக வேண்டாமா? நீயும் அதே போல என்னிடத்துல விருப்பம் கொண்டவனாக இரு, உன்னிடத்துல எனக்கு அவ்வளவு விருப்பம் ஏற்படும்னு கண்ணன் தெரிவிக்கிறார். சரி, அப்படி உன்னிடத்துல விருப்பம் வர வேண்டும்னு சொன்னால் அதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன ஒரு அங்கங்கள் பகுதிகள், எப்படி பக்தி யோகத்தை கடைபிடிக்க வேண்டும்னு அந்த விஷயத்தை எல்லாம் மேற்கொண்டு 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் இந்த பக்தி யோகத்திற்கு மிகவும் அவசியமான விஷயங்களை எல்லாம் கண்ணன் பெருமான் விவரிக்க தொடங்குகிறார். ஆக இப்படியாக இந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய ஒரு விஷயம்ங்கிறது நிறைவு பெறுகிறது. யோகினாம், அதாவது கீதார்த்த சங்கிரகத்துல தெரிவிக்கும் பொழுது யோக அபியாச விதிஹி யோகி சதுர்த்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்ட உச்சியதே என்று 6ஆம் அத்தியாயத்திலே இப்படி 5 விஷயங்களையும் சொல்லி அடுத்த ஷட்கத்திற்கு உண்டான முன்னுரையாக ஒரு சங்கதி தொடர்பாகவும் தன்னை குறித்து அனைவரும் சிந்திக்க வேண்டும், பக்தி யோகத்தை செய்ய வேண்டும் என்பதையும் கண்ணன் பெருமான் இதிலே கூறினாருங்கிறத ஆளவந்தாரும் காட்டி கொடுத்தார். வேதாந்தாச்சாரியரும் தம்முடைய வியாக்கியானத்திலே அதை அற்புதமாக விவரித்தார். அந்த விஷயங்களை யதாமதி யதா அவகாசம் இந்த இடத்துல அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு 7ஆம் அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் என்ன, அதனுடைய வியாக்கியானம், அந்த கீதை ஸ்லோகங்கள்ல கண்ணன் பெருமான் அந்த அர்த்தத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாண விதேயர்த்தினாம்
உத்தாரண்ய நிவாசாய ஆத்மசூத்தாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.